ஹலோ. ஃப்ளிப்கார்ட்லேருந்து கால் பண்ணுறீங்களா? எனக்கு 12,00,000 கார் கிஃப்ட் வந்துருக்கா? அதை நான் காராகவும் கிளைம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கேஷாகவும் கிளைம் பண்ணிக்கலாம். டேரெக்டாக என் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு கால் வந்திருக்கா? இன்னைக்கு இந்த வீடியோவை பற்றி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸோட ஸ்கேம் தான் பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு குணாஸ் டெக். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிக் பில்லியன் டேஸ் ஸ்கேம் பற்றி தான் பார்ப்போம். நேற்று எங்களுக்கு மார்னிங் 9 o'clock ஒரு கால் வந்துச்சு அன்னோன் நம்பர்லேருந்து. அது ஒரு ஜென்யூன் நம்பர் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஐ மீன் எனக்கு வரல, என் சிஸ்டருக்கு வந்துச்சு. அவங்க கால் அட்டன் பண்ணி பேசினாங்க. அதில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு லேடி பேசியிருந்தாங்க. அவங்க என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ கடைசியாக இதுதான் ஆர்டர் போட்டிங்களா, அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் கரெக்டாக சொன்னாங்க. இந்த அட்ரஸ் தான் வெரிஃபை பண்ணாங்க. ப்ளஸ் அவங்க சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து கார் வந்து கிஃப்டாக வந்திருக்கு, நாங்கள் சூஸன் பண்ணி கொடுத்துருக்கோம். 12.5 lakhs கார் வந்து உங்களுக்கு கிஃப்ட் இருந்திருக்கு, நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த காலில் எங்களுக்கு சொன்னாங்க. தென் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு அந்த கார் டீட்டெயில்ஸ், இந்த வவுச்சர் வந்து உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோம் அப்படியும் அவங்க சொன்னாங்க. ஸோ அதை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு என் சிஸ்டர்கிட்ட சொன்னாங்க. ஸோ என் சிஸ்டரும் ஹாய்னு மெசேஜ் அனுப்ப சொன்னால், ஃபர்தர் டீட்டெயில் என்ன வருதுன்னு பார்க்கலான்னு நான் அனுப்ப சொன்னேன். ஹாய்னு அனுப்புனாங்க. அவங்க வந்து பிக் பில்லியன் டேஸ் சேல்ஸ்ன்னு போட்டு ஒரு வவுச்சர் இது மாதிரி அனுப்புனாங்க. அந்த வவுச்சர் வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ப்ளஸ் அந்த காரோட ஃபோட்டோஸும் சென்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பரிசு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த வவுச்சர்ஸ் இதெல்லாம் சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 minutes கழிச்சு மறுபடியும் அதே நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. அதே நம்பர்லேருந்து கால் வந்தால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லைக் 20 minutes கழிச்சு அதே நம்பர்லேருந்து எங்களுக்கு கால் வந்துச்சு. அவங்க அந்த வவுச்சரை அனுப்புனதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த வவுச்சரை இது பண்ணிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த கார் ஷோரூமில் போய் நீங்கள் வந்து அந்த மேனேஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 1% அந்த காரோட இது வந்து 1% வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். லைக் 1%னா அரௌண்ட் 12,500 மாதிரி. எதுக்குன்னு கேட்டால், ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த பொல்யூஷன், இது சம்ம ஃபார்மாலிட்டி இருக்கும்ல காரை வந்து, அதுக்கு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அந்த காலில். ப்ளஸ் அந்த வவுச்சரோட கார் ஃபோட்டோஸும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து மைண்டில் டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. லைக் இப்போ வந்து காராக கிளைம் பண்ணால் நீங்கள் வந்து 1% கட்டணும், கேஷாக கிளைம் பண்ணால் என்னன்னு பார்த்தா அப்பயுமே நீங்கள் 1 or 2% கட்டுற மாதிரி வரும். ஏன்னா அந்த 12 lakhs 50,000 அந்த டேக்ஸஸ் பிடிச்சிக்க மாட்டாங்க. நாம அமௌண்ட் கட்டுற மாதிரி வரும் 1 or 2%. மீதி நீங்கள் கட்டின உடனே அந்த 12,50,000 வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் ஆகிடும் அப்படின்னு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்போ தான் எங்களுக்கு இது பக்கா இது ஸ்கேம் தானே எங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தணும், இது ஸ்கேம்னு கடைசியாக எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கால் பண்ணவே இல்லை. நாங்கள் 1 hour கழிச்சு நாங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து கால் பண்ணவே இல்லை. அவங்களுக்கே தெரிய வந்துருச்சு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு வந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த காலை எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இந்த ஆடியோ வந்து இங்கே நான் போட முடியல, சாரி. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கு. நாங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லவேளை நாங்கள் எந்த அமௌண்ட்டும் சென்ட் பண்ணல, இது பண்ணல. நிறைய பேர் இந்த அமௌண்ட் வந்து ஒரு பேராசையினால் அவங்க பேராசையை தூண்டி அமௌண்ட் கட்டி அவங்க இழந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸு, இந்த மாதிரி கால்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அந்த வீடியோ பார்க்குறீங்க. ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கால் ஏதாச்சும் உங்களுக்கு வந்தால் நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நிச்சயமாக இது ஸ்கேம் தான். அந்த மாதிரி கால் வந்திருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்தராக என்ன ப்ரொசீட் பண்ணலான்னு கமெண்ட்லேயே நான் லீவ் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்கேம்ஸும் நடக்குதுன்னு இந்த வீடியோ மூலயமா ஒரு அவேர்னஸ் வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன். அதனால தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட அவேர்னஸ் புரியும், மற்றவங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு வேல்யூபிள் கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் பை ஃப்ரம் குணா. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் குணாஸ் டெக். பை பை. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.